பிரைஸ் லார்ட். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினால் உங்களை எல்லாம் வாழ்த்துகிறேன். மீண்டும் ஒரு நாள் நம்ம ஆண்டவரை தியானிக்கும்படியாக கர்த்தர் கொடுத்துருக்காங்க. கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். இப்பொழுது கூட நம்ம தியானிக்கிறதுக்காக ஒரு வசனத்தை எடுத்திருக்கிறேன். நீதிமொழிகள் 18ஆம் அதிகாரம் 10வது வசனம். கர்த்தரின் நாமம் பலத்த துர்கம், நீதிமான் அதுக்குள்ளே ஓடி சுகமாய் இருப்பார்கள். கர்த்தரின் நாமம் பலத்த துர்கம். பலத்த துர்கம்னாக்கா பலத்த பாதுகாப்பு. கர்த்தருடைய நாமம் அப்படியா? கர்த்தருடைய நாமம் எப்போதும் நம்ம வாயில உச்சரிக்க வேண்டும். கர்த்தருடைய நாமம் சொல்லும்போதே மத்தேயு 21:9 கர்த்தருடைய நாமத்தில் வருகிறவன் சோத்திரிக்கப்பட்டவர் ஓசன்னான்னு சொல்லி பாடுனாங்க, ஆர்ப்பரிச்சாங்கன்னு சொல்லி பார்க்கலாம். அப்போ கர்த்தருடைய நாமத்தில் வருகிறவர் சோத்திரிக்கப்பட்ட இயேசுதான். கர்த்தருடைய நாமத்தில் வந்தவர் இயேசுதான். அவர் தான் சோத்திரிக்கப்பட்டவர்ன்னு சொல்லிட்டு ஓசன்னான்னு சொல்லிட்டு அன்னைக்கு பவனியில் எல்லாரும் ஆர்ப்பரிச்சாங்க, பாடினாங்கன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். இயேசுவின் நாமம் நமக்கு பலத்த துர்கமாக இருக்குது. பலத்த துர்கம். எரேமியா 10:6 ஒரு வசனம் இருக்குது. அவருக்கு ஒப்பானவர் யார்? அவர் வல்லமையில் பெரிது அவரோட நாமம். கர்த்தருடைய நாமம் வல்லமையில் பெரிதே, அவருக்கு ஒப்பானவர் இல்லை. அவரோட நாமத்துக்கு ஒப்பான வேறு நாமமும் இல்லை. அவரோட வல்லமையில் பெரிய எல்லா வல்லமைக்கும் மேலானது இயேசுவின் நாமம். கேட்டிருக்கீங்களா? இயேசுவின் நாமத்தினால நமக்கு கொடுத்துருக்கிறேன்னு சொல்லிட்டு இயேசுவின் எல்லாமே நாமத்துக்கும் மேலான இயேசுவின் நாமத்தை நமக்கு தந்திருக்கிறேன்னு சொல்லி நம்ம வேதத்தில் வாசிக்கலாம். இயேசுவின் நாமத்தில் சாத்தான பிசாசெல்லாம் ஓடி போகும், அதெல்லாம் தெரியும். இயேசுவின் நாமத்தில் வியாதிகளெல்லாம் வியாதிகளெல்லாம் காணாமல் போயிடும், மறைஞ்சு போயிடும். இயேசுவின் நாமம் சொல்ல 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 நமக்கு ஒரு மகா பெரிய சந்தோஷம், விடுதலை உண்டாகும். பரலோகத்திலேருந்து கிடைக்கிற ஒரு மகா பெரிய சந்தோஷம்தான். அந்த இயேசுவின் நாமத்தை நாம் நாம் எப்போது சொல்லணும். நீதிமான் அதுக்குள்ளே ஓடி சுகமாய் தங்குவார்கள். நீதிமான்னா யார்? நம்ம கர்த்தருக்கு கீழ்ப்படி இருக்கிறவங்க, கர்த்தரை விசுவாசிக்கிறவங்க, அவங்க எல்லாம் தான் நீதிமான்னு சொல்லி சொல்லப்படுகிறது. லூக்கா 15ஆம் அதிகாரம் 7வது வசனத்தில், அதாவது 99 ஆடுகளை விட்டுட்டு, அதாவது மனம் திரும்பிய 99 ஆடுகளுக்கு மேலாக ஒரு பாவி மனம் திரும்பாமல் போயிடுச்சு. அவங்களுக்கு பின்னால் போய் இயேசு அவங்கள கண்டுபிடிச்சாங்கன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அதாவது 99 பேர் மனம் திரும்பினவங்க. அதாவது மனம் திரும்பினவங்க தான் நீதிமான்கள். மனம் திரும்பினவங்க, விசுவாசிக்கிறவங்க, இயேசுவை விசுவாசிக்கிறவங்க, இயேசு கீழ்ப்படியவங்க, வசனத்துக்காக இருக்கிறவங்க, இவங்க எல்லாம் தான் மனம் திரும்பினவங்க எல்லாம் நீதிமான்கள்னு சொல்லப்படுகிறது. இயேசு நாமத்தினால நமக்கு பாதுகாப்பு இருக்குது. இயேசு நாமத்தை எப்போதும் நம்ம அறிக்கையிடணும். அவரோட நாமங்கள் நிறைய பைபிளில் சொல்லப்பட்டிருக்குது. 272 நாமங்கள் இருக்குது இயேசுக்கு. அந்த இயேசு நாமத்தை நம்ம எப்போது சொல்லக்கிடணும். இயேசுவின் நாமம் தான். அவரோட பல விதமான நாமங்கள் இருக்குது. அதை சொல்லி சொல்லி நாம் ஆரோக்கியம் அடையணும், நோயிலிருந்து விடுதலை அடையணும், சமாதானம் அடையணும், சந்தோஷம் அடையணும், சாத்தான் பிடியில் நின்று, பொல்லாத மனுஷர் பிடியில் நின்றெல்லாம் நம்ம விடுதலை அடையணும். நமக்கு கிடைக்க வேண்டிய ஆசீர்வாதங்கள் எல்லாம் இயேசு நாமத்தினால நம்ம பெற்றுக்கொள்ளணும். இயேசு நாமத்தினால் இந்த உலகத்தில் நாம் ஜெயம் எடுக்கணும். இயேசு நாமத்தை சொல்லி 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 நாம் மேலே ஏறணும். அதாவது மேன்மை அடையணும், பரலோகத்துக்குன்னு போய் சேரணும். இயேசு நாமத்தில் அத்தனை விடுதலை உண்டு. அது பலத்த துர்கம். நீதிமான்கள் எல்லாம் அதுக்குள்ளே ஓடி சுகமாய் தங்கும். சுற்றியும் பிரச்சனைகளாக இருந்தாலும் நம்ம இயேசு நாமத்தை சொல்ல சொல்ல நமக்கு ஒரு பாதுகாப்பு உண்டாகும். சொல்லுவோமா? நம்ம இயேசு நாமத்தை எப்பொழுதும் இனிமேல் சொல்லலாமா? நாம் இப்போ ஜெபிக்கலாம். நல்ல ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிற சுவாமி, சோத்திருக்கிறேன். எங்கள் நாவில் இயேசுவின் நாமத்தை கொடுங்கப்பா. இந்த உலகத்தில் 10,000 வார்த்தைகள் நாங்கள் ஒரு நாளைக்கு பேசுகிறோம். இயேசுவின் நாமம் 1-2 தடவை தான் சொல்கிறேன். இதெல்லாம்ப்பா 1-2 தடவை கூட நாங்கள் 10,000 தடவை இயேசு நாமத்தை சொல்லணும். எங்களை மூச்சு இருக்க மட்டும் இயேசு நாமத்தை சொல்லக்கூடிய ஒரு கிருபையை தாங்கப்பா. எத்தனையோ பேர்கள் சொல்லி சொல்லி ஆண்டவரே நாங்கள் ஜெயம் எடுக்கணுமாப்பா. உன்னை மகிமைப்படுத்தணும், உன்னை சந்தோஷிப்பிக்க வைக்கணும். இந்த பூமியில் இருக்க மட்டும் எங்கள் கடமைகளை நாங்கள் செய்து முடிக்கணும்ப்பா. இயேசு நாமத்தில் தான் எங்களுக்கு பாதுகாப்பு. இயேசு நாமத்தில் தான் எங்களுக்கு ஆரோக்கிய, சமாதான, சந்தோஷம், நிறைவு, ஜெயம் எல்லாம் இயேசு நாமத்தில் உண்டு சுவாமி. சோத்திரம். எங்களுக்கு அது பலத்த துர்கமாக இருக்கிறக்கா சோத்திரம். இதை கேட்குற அனைவருக்குள்ளே அந்த பாக்கியம் உண்டாவதாகன்னு சொல்லி வாழ்த்து ஜெபிக்கிற இயேசுவின் மூலம் பிதாவே. ஆமேன், ஆமேன்.